ரைட், ஓகே. இப்ப பேசுற கேக்குதா? ஆம் சார். ரைட், ஓகே. அப்ப நான் சொன்னீங்கன்னா பொதுவான இலக்கு ஏன்னா அப்ப அங்க பங்கு பற்றுகின்ற பெறுநர்களுக்கு எல்லாருக்கும் பொதுவான இலக்கு இருக்கிற போது நல்ல ஒரு ஆரோக்கியமான தொடர்பாடலாக அது அமையும். எனவே பொதுவான இலக்குன்ற அந்த யுனிக்கான சொல் குரூப் கம்யூனிகேஷனோட நேரடியா சம்பந்தப்பட்டது. ரைட். இப்ப இந்த கேள்வி எப்படி கேட்கலாம் நாங்க? இப்ப இதே ஆன்சரை வச்சுக்கொள்ளுமே. ஒரு வழியாகவும் இருக்கலாம், இரு வழியாகவும் இருக்கலாம். பதில் பின்னூட்டத்தை கொண்டது என்று வச்சுக்கொள்ளுமே நாங்க. இப்ப இன்னொரு சொல்ல மாத்திரேன் நான். ஆள்பரிவு என்று போடுறேன். இப்ப என்ன விடியா வரும்? ஆட்களிடை தொடர்பாடல். ஆட்களிடை தொடர்பாடல். குட். ஆட்களிடை தொடர்பாடல். சரியா? இதே ஆன்சரை வச்சுக்கொண்டு இப்படி ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம் நாங்க. உம் பின்னூட்டம் கிடைக்க பெற்றாலும் பொற்கோடல் கடினம். இந்த இயல்பை இங்க அப்ளை பண்றேன். இப்ப என்ன ஆன்சர்? இது ஆன்சர் இல்ல. 5 விடையில ஆன்சர் இல்ல. ஜெனரல் சொல்லுங்க பார்ப்போம். இது என்ன தொடர்பாடல் வகையா இருக்கும்? பின்னூட்டம் கிடைக்க பெற்றாலும் பொற்கோடல் பெறுவது கடினம். இது எந்த தொடர்பாடல்? பொதுசன தொடர்பாடல். குட்ஸ். பொதுசன தொடர்பாடல். சரி. ரைட். அப்ப எனவே இந்த சொல்லுகளை எங்களுக்கு மாத்தி மாத்தி என்ன செய்யலாம் என்றால் கேள்வி எக்ஸாம் பேப்பர்ல கேட்கலாம். ரைட். நாங்க படிப்போம் வாய்மொழி தொடர்பாடல், முறைசார் தொடர்பாடலாம் படிப்போம். அறிவுறுத்தல் தொடர்பாடுன்ற ஒரு இயல்பு ஒரு தொடர்பாடல் இல்ல. நாங்க இதெல்லாம் ஒரு பின்னுக்கு படிப்போம் நாங்க. இந்த பொருத்தமான ஆன்சர் வந்து 2வது ஆன்சர். 6வது வினா. இலத்திரனியல் தொடர்பாடல் செயற்பாட்டில் தடையாக அமையாதது. என்ன கேள்வி தெரியுமா? இலத்திரனியல் இலத்திரனியல் தடையோட சம்பந்தம் இல்லாதன்னு கேக்குறாங்க. அது இலத்திரனியல் தடை இல்ல, அதான் கேக்குறாங்க. அதான் கேள்வி. நல்ல கேள்வி பார்க்கணும். இலத்திரனியல் தடை ஒன்று இல்ல இதுக்குள்ள, அதை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. என்ன ஆன்சர் ஆயிடும்? 3வது மூடுகை வீழ்ச்சி. இல்லையமால் 3வது பெர்னருக்கும் எலக்ட்ரிக்கும் சம்பந்தம் இருக்குது. அவங்கள கேக்குறேன் நான். சொல்லுங்க பாப்போம். இலத்திரனியல் தடை ஒன்று இல்ல. இப்ப பெர்னர் நோய்வாய்ப்பட்டிருத்தல் ஒரு தடையாது. அது என்ன தடை? அது பெர்னர் நோய்வாய்ப்பட்டிருத்தல் ஒரு தடை, உடல் சார் தடை. அது சொல்லுங்கண்ணா. அல்லது உளம் சார் தடையாக இருக்கலாம். ரைட். 5வது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். மூடுகை வீழ்ச்சியுள் இருத்தல் என்றால் கவரேஜ் இருத்தல். இப்ப கவரேஜ் இருக்கிறது தடையா தடை இல்லையா? தடை இல்ல. தடை இல்ல. அப்ப 6வது விட 5வது விட என கேட்கப்பட்ட கேள்வி என்ன? ஒரு இலத்திரனியல் தொடர்பாடல் செயற்பாட்டின் தடையாக அமையாதது. அப்ப தடை இல்லாத ஒன்றை செல்லுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப கவரேஜ் இருக்கிறது தடை ஒன்று இல்ல தானே? கவரேஜ் இருக்குது. மூடுகை வீழ்ச்சியின் அப்பால் இருத்தல் என்ற அது தடை. என்ன கவரேஜ் இல்லைன்னு மீனிங். மூடுகை வீழ்ச்சி உள் இருத்தல் என்றால் கவரேஜ் இருக்குது. மூடுகை வீழ்ச்சிக்கு அப்பால் இருத்தல் என்றால் கவரேஜ் இல்லைன்னு மீனிங். அது தடை. இப்ப கேட்கப்பட்ட கேள்வி தடை இல்லாத ஒன்றை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறான். கேள்வி இங்கதான் மயக்கம் இருக்குது. விளங்கினா இந்த ஆகாய விமானம் உயரமா பறத்தலும் தடை எடுக்கவே இல்லைங்கின. சூழலில் உயர் வெப்பநிலை ஈரப்பதன். இப்ப இது என்ன தடை? சூழல்ல அது ஹீட் ஆயிட்டு கொண்டிருக்குதான். வெப்பநிலை சொல்லுவா, அது ஹீட் தானே. உயர் வெப்பநிலையில் இருக்குதான். இது என்ன தடை? சூழல் சார் தடை. ஊடகம் பற்றி அறியாதிருத்தல். இது என்ன தடை? ஊடகத்தடை. அப்ப உங்களுக்கு தெரியும் தடை என்ற பாடம். தடை பிரதானமாக 2 வகைப்படும். எப்படி வகைப்படும்? எப்படி வகைப்படும்? தொழில்நுட்பம் சார் தடை. தடை பிரதானமா 2 வகைப்படுத்தும் நான் தடை என்ற பாடத்தை வச்சு. கருத்து தடை. கருத்து தடை. அடுத்தது தடை பிரதானமாக 2 வகைப்படும். நல்லா பாத்துக்கோங்க. நாங்க தடையை பிரதானமா 2 வகைப்படுத்தலாம். தடை பிரதானமாக 2 பிரிப்போம். முதலா நாங்க எடுக்கலாம் கருத்து தடை எடுக்கலாம், அல்லது மொழிசார் தடை என்று சொல்லுவாங்க. 2வது தடை ஊடக தடை. ஊடகம் சார்ந்த பிரச்சனை. அப்ப பிரச்சனை தடை என்று சொல்ல வாரது பிரதானமா 2 வகைப்படும். இது இல்லாம நிறைய தடை இருக்குது. பண்பாடு சார் தடை இருக்குது, சூழல் சார் தடை இருக்குது, உளம் சார் தடை இருக்குது, உடல் சார் தடை இருக்குது, தொழில்நுட்பம் சார் தடை பல வகைப்படும். தடை பல பிரிப்புகள் இருக்கலாம். ஆனா பிரதானமா தடை 2 தான். எக்ஸாம்பிள் கேட்கிறாங்க, பிரதான தடைகளை குறிப்பிட்டு எழுதுக.
இப்ப இதுக்கு ஒரு புள்ள ஆன்சர் எழுது உடல் சார் தடை உளம் சார் தடை. தட் இஸ் ராங். பிள்ளை. இப்ப அது தடை ரெண்டு வகைப்படும் பிரதானமா. ஒன்று கருத்து தடை, ரெண்டாவது ஊடக தடை. இல்லைங்க, அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்ல. இப்ப தடை சம்பந்தமா இன்னொரு கேள்வி கேட்கிறேன். தடைய பத்தி முதல்ல கூறின அறிஞர் யாரு? மற்றும் வீவர். ஷெனன் வீவர், குளோட் ஷெனன் மற்றும் கொரன் வீவர். முழுமையா சொல்லுவோம், சுருக்கமா சொல்லுவாங்க. ஷெனன் வீவர். ஷெனன் வீவர் என்று சொல்லக்கூடிய இவங்க எந்த துறை சார்ந்த வல்லுநர்கள்? சொல்லுங்க பாப்போம், எந்த துறை சார்ந்தவர்கள்? கணிதத்துறை. கணிதத்துறை, கணித பொறியியல். பொறியியல் துறை, என்ஜினியர்ஸ் இவங்க. அப்ப தொடர்பாடல் கற்கையை பொறுத்த வரைக்கும் கணிதத்துறையில இருந்து கொண்டு மேத்தமேட்டிக்ஸ் சைட்ல எழுதி அவரோட புக்ல பேர் அதுதான், தியரி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் நினைக்கிறேன் நான். கணித விளக்கம். கணித விளக்கம் என்ற புக்ல தான் இதை பத்தி பேசுறாங்க, தொடர்பாடல் சம்பந்தமாக. இவங்க கணிதத்துறை சார், வித்தியாசமான துறை, என்ஜினியர்ஸ் மாதிரி இவங்க, கணித வல்லுநர்கள் இவங்க. ஆனா இவங்க தொடர்பாடல்ல பேசினது முக்கியமான விஷயம், ஒரு நிர்பந்த கோட்பாடு, தடையை பத்தி பேசினாங்க. அது இல்லாம இந்த ஷெனன் வீவர் இன்னும் ரெண்டு விஷயத்தை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என்ன ரெண்டு விஷயம்? என்கோடிங்கும் டீகோடிங். குறிமுறையாக்கமும் குறிமுறை அவிழ்ப்பும். அப்ப குறிமுறையாக்கம் குறிமுறை அவிழ்ப்பு சம்பந்தமா அறிமுகப்படுத்தினதும் ஷெனன் வீவர் தான். தடை சம்பந்தமாக அறிமுகப்படுத்தினதும் ஷெனன் வீவர் தான். அப்ப ஷெனன் வீவர் என்று செல்ல போக்கல எனக்கு இந்த மூன்று விஷயம் ஞாபகம் வரும்: தடை, குறிமுறையாக்கம், குறிமுறை அவிழ்ப்பு. இதை மூணே மறந்துடாதீங்க. நீங்க தேவைன்னா போட்டு வைக்கலாம். நாங்க முன்னுக்கு படிச்சோம், ஹெரோல்ட் லாஸ்வெல் எப்படி தாக்கமோ விளைவோ மாற்றமோ, அத மாதிரி ஷெனன் வீவரை பொறுத்த வரைக்கும் தடை, குறிமுறையாக்கம், குறிமுறை அவிழ்ப்பு மறக்கப்படாது. இதெல்லாம் அடிக்கடி வார எக்ஸாம்பிள் அடிக்கடி வார கேள்வி உண்டு இது. சரியா? ரைட், ஓகே. நிறைய கேள்வி இது. தடை ஏற்படும் வழிமுறைகள் என்னென்ன, தடையால் ஏற்படுற பாதிப்புகள் என்ன, பல கேள்வி லீக்குது. நம்மளா டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டாங்க. போ 7வது வினா. இது ஒரு பழைய பாஸ்பர் கேள்வி உண்டு. குறியீடுகளுக்கு டெபினிஷன் கேட்கிறாங்க. குறியீடு என்று செல்ல வாரது எது? இதுக்கு சரியான ஆன்சர் என்ன? காட்ஸ். குறியீடுகளுக்கு இன்னொரு சொல் சங்கேதம் என்று சொல்லுவாங்க. குறியீடுகளுக்கு இன்னொரு சொல் என்ன தெரியுமா? சங்கேதங்கள் என்று சொல்லுவாங்க. சங்கேதம் என்றால் குறியீடு. இங்கிலீஷ்ல கோட்ஸ் என்று சொல்றது, கோட்ஸ். சொல்லுங்க, இங்க என்ன ஆன்சர் வரும்? குறியீடு சொன்னா இது மிகச் சரியானது. இது இன்னும் ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்தி நிற்பவை. அதுதான் மிகச் சரியான ஆன்சர். நடனத்தோடு தொடர்பட்டவை. குறியீடு செல்லவாறு நடத்தோட சம்பந்தப்பட்டிருக்குதுதான். சரியா? வாய்மொழி தொடர்பாடலையும் கடந்து செல்பவை. வாய்மொழி தொடர்பாடலையும் அப்படின்னு சொல்லலாம், சரி, பிரச்சனை இல்ல. மத சிந்தனைகள் தொடர்பாடப்படுவதற்கு அதுவும் சரிதான். காட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்து ஒளிகள் அல்ல, இது பில. ஒளிகளும் குறியீடுதான், காட்சியும் குறியீடுதான், எல்லாம் சரி. இது கேள்வி எக்ஸாம்ல வாரது. 5ம் சரியாயிக்கும். இப்ப இங்க 5வது ஆன்சர் விட்டோம்னா மத்த 4ம் சரி. ஆனா இங்க மிகச் சரியானது இது என்று பார்த்தோம் என்றால் இது எல்லாமே இன்னொன்றை பிரதிபலிக்கும். குறியீடு என்று செல்ல வார விஷயம் வந்து இன்னொரு தகவலை தரும். இன்னொன்றை பிரதிபலிக்கும். அது மீனிங் என்ன தெரியுமா? குறியீடு காட் சங்கீதம் என்று செல்லக்கூடியது எங்களுக்கு இன்னொரு தகவலை செல்லக்கூடியது. உதாரணமா நீங்க ரோட்ல போறீங்க, கலர் லைட், ரெட் லைட், ப்ளூது. இந்த சிவப்பு நிறம் எங்களுக்கு என்ன ஒரு தகவலை பிரதிபலிக்க செய்யுது? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்களேன். நிறுத்து என்றதை பிரதிபலிக்குது. குட். நீங்க ரோட்ல போய்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப கிரீன் லைட் பத்துது, ரெட் லைட்ல நிக்கிறீங்க. இப்ப கிரீன் லைட் பத்துது. இப்ப இந்த கிரீன் லைட் எங்களுக்கு இன்னொரு தகவலை பிரதிபலிக்குது. சொல்லுங்க பாப்போம். வாகனத்தை செலுத்து என்றதை பிரதிபலிக்குது. வாழ்க்கையில் நிறைய விஷயம் பாருங்க, அது குறியீடுகள் அடிப்படையாக கொண்டது. இப்ப உதாரணமா நான் சொல்ல ஒரு எக்ஸாம்பிள், சைரன் ஒளி. சைரன் ஒளி என்று சொல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் சத்தம் என்ன? நோயாளர் காவு வண்டி என்று சொல்லுவாங்க. ஆம்புலன்ஸ் வண்டிக்கு நோயாளர் காவு வண்டி. சரியா? இப்ப சரியான ஹெவி டிராபிக் பிளாக் ஆயிட்டு கொண்டிருக்குது களம்புல. பின்னுகால ஒரு சத்தம் போட்டுக்கொண்டு சைரன் ஒளியோட ஒரு ஆம்புலன்ஸ் வருது. இப்ப சொல்லுங்க பாப்போம், ஹெவி டிராபிக் ஆயிட்டு கொண்டிருக்குது. இப்ப முன்னுக்கு இருக்கிற ஆட்கள் இடம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. ஏன் இடம் கொடுக்குறாங்க? முழு பெரிய டிராபிக்குள்ள ஏன் இதுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு இன்டெக் ஏன் கொடுத்தாங்க? என்ன காரணம்?
அவசரமான தேவை. அவசரமான ஒரு தேவை இருக்குது என்றத அந்த மக்களுக்கு அந்த இடத்துல எது வழங்கிச்சு? சத்தம், ஒலி. சைரன் ஒலி. ஒளி. பாத்தீங்களா? ஜஸ்ட் ஒரு ஒளி என்ற ஒரு குறியீடு மக்களுக்கு கொடுத்த தகவலை பாத்தீங்களா? ஒரு அவசரமா நாங்க ஒரு சோகம் இல்ல, இடம் தாங்க, இப்படி சத்தம் போட்டு அது சொல்ல, இடம் தாங்க இடம் தாங்கன்னு கத்துச்சா? ஒரு ஆளுக்கு சோமின்னு அப்படியும் கத்தல, சும்மா ஒரு சத்தம். சத்தம் உங்களுக்கு தெரியும், அது சொல்ற சைரன் ஒளின்னு சொல்லுவாங்க. அந்த சத்தம் கேட்டோடனே விளங்குது டிரைவருமா இருக்கு, அடே ஒருவருக்கு சோகம் இல்ல, அவசரமா போறாங்கன்னு பாருங்க. ஒளி என்ற குறியீடு இந்த உலகத்துக்கு மெசேஜ பாருங்க. பச்சை நிறம் இந்த உலகத்துக்கு மெசேஜ பாருங்க. சிவப்பு நிறம் இந்த உலகத்துக்கு மெசேஜ பாருங்க. நிறைய செல்லலாம் நாங்க. என்ன வாழ்க்கையில நாங்க ஒவ்வொரு நாளும் குறியீட்டு தொடர்பாடலால் ஈடுபடாம இல்ல. அதான் சொல்றாங்க, குறியீட்டு தொடர்பாடல் என்று சொல்ல வாரது வாய்மொழி அற்ற தொடர்பாடல், நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. மனிதன் அவன் அன்றாட வாழ்க்கையில அதிகம் ஈடுபடுகின்ற ஒரு தொடர்பாடல் வடிவம் என்று சொன்னால் அது வாய்மொழி அற்ற தொடர்பாடல் தான். அதுக்கு இன்னொரு பேர் தான் குறியீட்டு தொடர்பாடல். அதுக்கு இன்னொரு பேர் தான் சங்கேத தொடர்பாடல். அதுக்கு இன்னொரு பேர் தான் சொல் சாரா தொடர்பாடல். அதுக்கு இன்னொரு பேர் தான் மொழி சாரா தொடர்பாடல். அதுக்கு இன்னொரு பேர் தான் மொழி இல்லா தொடர்பாடல். நிறைய சொல்லலாம், நிறைய வர்ணிக்கலாம். அதை பத்தி நாம பின்னுக்கு படிப்போம் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சம்பந்தமாக. இப்ப மனிதன் ஆய்வின்படி மனிதன் 195% களி மற்றும் லெதர்ஸ் என்ற கருத்து இது. இந்த ரெண்டு துறை அறிஞரும் சொன்னாங்க, களி மற்றும் லெதர்ஸ் சொன்னாங்க. மனிதன் அவன் அன்றாட வாழ்க்கையில 195% இந்த வாய்மொழியற்ற தொடர்பாடல பயன்படுத்துறான். நம்ம ரோட்ல போகக்குள்ள எவ்வளவு வாய்மொழியற்ற அம்சங்கள் அவதானிப்போம். ஏன்னா நாங்க மஞ்சள் கடவை பாக்குறது, முன்னாள் பாதசாரி கடவை என்று பாக்குறது, வாகனத்தை நிறுத்து, வாகனத்தை செலுத்து, தயாராக எல்லாம் பாருங்க. நீங்க ரோட்ல போய்த்து கொண்டிருக்கிறீங்க, யோசிச்சு பாத்தீங்களா? வாழ்க்கையில அதிகம் நாங்க நாங்க ஒரு மனிதனோட பேசுறோம் பாத்தீங்களா, பேச போக்கல எங்களோட வாய்ஸ் டோன், எங்களோட கை அசைவு, எங்களோட முகபாவனை, எங்களோட ஐ கண்டெக்ட், எங்களோட தலை ஆட்டுதல், எங்களோட ஆடை அலங்காரம், எங்களோட மேக்கப், நாங்க போட்ட எல்லாமே வாய்மொழியற்ற தொடர்பாடலப்பா. அதான் களி மற்றும் லெதர்ஸ் சொன்னாங்க. ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில 195% இந்த வாய்மொழியற்ற தொடர்பாடலை பயன்படுத்துறான். இந்த குறியீட்டு வடிவமான தொடர்பாடலை பாவிச்சு கொண்டிருக்கிறான். நிறைய இடங்களை பாருங்க. நீங்க கிரிக்கெட் மேட்ச்ல அம்பையாவை பார்க்கலாம், நீங்க ரோட்ல நீங்க டிராபிக்க பார்க்கலாம், அவர் போடுற சிக்னல் கையசைவம் பாருங்க. அவருக்கு இங்கல வாங்கடா அங்கட போன கத்துறாரா, விசில் அடிச்சு கையசைப்பாரு, அவ்வளவுதான். பாத்தீங்களா? அதெல்லாம் குறியீட்டு தொடர்பாடல் தான், நான் வெர்பல் கம்யூனிகேஷன். நாங்க பின்னுக்கு படிப்போம் தொடர்பாடல் வடிவங்கள்ல. எனவே சுருக்கம் என்ன? குறியீடுகள் என்று செல்லக்கூடியது இன்னொரு தகவலை பிரதிபலிக்க செய்யும், எங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன், இன்னொரு மெசேஜை தரக்கூடியது. சோ 7ஆம் கேள்விக்கு ஆன்சர் 3வது ஆன்சர். எனவே இங்க எடுக்க வேண்டிய சுருக்கம் என்ன தெரியுமா? தொடர்பாடல் செய்யக்கூடிய இந்த ரெண்டு தரப்புகள் யார்? அந்த ரெண்டு தரப்புகள் யாரு? தொடர்பாடினரும் தொடர்பாடினரும் பெறுநரும். பெறுநரும். இந்த ரெண்டு தரப்புகளுக்கும் குறியீடு தொடர்பான அறிவு தேவையா தேவையில்லையா? என்ன சொல்றீங்க? தேவையா தேவையில்லையா? தேவை. ஏன் தேவை தெரியுமா? குறிமுறையாக்கம் செய்யறதுக்கும் குறிமுறை அவிழ்ப்பு செய்யறதுக்கும். ஓமை இல்லையா? ஏனென்றால் தகவல் என்று செல்ல வாரது எங்கிருந்து உருவாகுது? குறியீடுகள் மூலம் உருவாகுது. எனவே தொடர்பாடல் செய்யக்கூடிய இந்த தொடர்பாடலுக்கும் பெறுநருக்கும் குறியீடு தொடர்பான அறிவு கட்டாயம் தேவை. எனவே குறியீடு தொடர்பான கற்கை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படும்? குறியீடு தொடர்பான கற்கை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படும்? இதை நாங்க படிப்போம் 3ஆம் பாடத்துல. காட்சி தொடர்பாடல வருது. யார் ஆன்சர் சொன்னீங்க? குட் ஆன்சர், சரி. அது செமியோட்டிக்ஸ் எனப்படும். செமியோட்டிக்ஸ் எனப்படும். குறியீடு தொடர்பான கற்கை ஆங்கிலத்தில் செமியோட்டிக்ஸ் எனப்படும். குறியீடு தொடர்பான கற்கை ஆங்கிலத்தில் செமியோட்டிக்ஸ் எனப்படும். இது கேள்வி பேப்பர்ல வரலாமா? உங்களோட கைட் புக்ல இருக்குது. சரியா போட்டு இல்ல, அந்த டைப்பிங் மிஸ்டேக் கொண்டு இருக்குது. அது யூனிகோட் லீக் எந்த பாமினிக்கு மாத்தில்ல. நான் 3ஆம் பாடத்தை படிக்கணும் காட்டுவேன். நான் ஏன் அதை மாத்தில்ல எப்படி நடந்துச்சு காட்டுவேன். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த குறியீடு எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? நாங்க 2ஆம் பாடத்துக்குள்ள படிச்சுப்போம். தொடர்பாடல் இயல்புகள் ஒரு இயல்பு இருக்குது. என்ன இயல்பு அது? இதோட சம்பந்தப்பட்ட இயல்பு உண்டு. என்ன இயல்பு அது? 2ஆம் பாடத்துல தொடர்பாடல் குறியீட்டு பாவனுடையது பாருங்க. அதுதான் 7 விதமான தொடர்பாடல் இயல்புகள்ல முதன்மையான இயல்பு. குறியீடு என்று செல்ல வர்றது சும்மா சாதாரண விஷயம் அல்ல.
குறியீடுகள் பிழைச்சா அது என்ன தடை? குறியீடுகள் ஏற்பட்ட பிழைகள் என்ன தடை? அது கருத்து தடையா ஊடக தடையா? கருத்து தடை. கருத்து தடை. கருத்து தடை. உதாரணம் நாங்க எடுக்கலாம். வினாக்குறி, வியப்புக்குறி, முற்றுப்புள்ளி பாருங்க. அல்லது நாங்க இம்மனாக்கு இந்த டொட் வைக்கல, உச்சரிப்பு மாறுது பாருங்க. அரபு போடல, உச்சரிப்பு மாறுது பாருங்க. கீழ் நாம படிப்போமே, தமிழ் லீக்குதே, மேல்கோள் குறியீடு, கீழ்குறியீடு நிறைய இருக்குது தானே. அதெல்லாம் பாருங்க, அந்த வளைஞ்சு வாரது, அதெல்லாம் மௌலகர லீனா, கால் லீனா, பாம்புல் நாங்க படிச்சுக்குமே. அதெல்லாம் போடாம விட்டோம்னா என்ன நடக்கும்? வசனமே மாறிடும் அப்பா. நரகம் நகரம் சின்னோட சொல் தான் வித்தியாசம். என்ன சொல் வித்தியாசம்? நரகத்துக்கும் நகரத்துக்கும் என்ன சொல் வித்தியாசம்? சொல்லுங்க பாப்போம். காவும் ராவும். காணாவும் அந்த காணாவும் தான். ஓமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்படியே மாறிட்டாமன்னு அர்த்தம் மாறிட்டோம். ஏன்னா எனவே நாங்க அந்த சொற்கள் உச்சரிப்பெல்லாம் இந்த குருவிட சம்பந்தப்பட்டது. அதை பத்தி தனியா நான் கேளுங்க. சார் இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டிக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணும் போ சார். ஸ்டிக்கர் பாவிக்க போகும். அதுவும் நாங்க பிள்ளையா பாவிச்சோம்னா எல்லாம் அர்த்தமே மாறிடும். நாங்க எந்த இடத்துல சில ஆட்களுக்கு இந்த ஸ்டிக்கர் எங்கன்னு எப்படி யூஸ் பண்ணணும் தெரியா, சில புள்ளுவல் இருக்குது. சரி, இப்படித்தான் ஒரு நாள் பேர் செல்ல விரும்பல, 2024 பேஸ் ஆட்கள் ஒரு புள்ளோண்டாயில. அப்ப கிளாஸ் எல்லாம் அவட பூர்த்தியா முடிஞ்சு, அப்ப ஃபைனல் கிளாஸ் நான் சொன்னேன், சரி ஓகே வாழ்த்துக்கள், நீங்க ரிசல்ட் எடுக்கணும் எல்லாம் விஷ் பண்ணி போட்டு நான் என்ன செஞ்சேன், வாட்ஸ்அப்ல அவங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப பப்ளிக்ல ஒரு புள்ள ஒரு இமோஜினரி பயன்படுத்திச்சு. அந்த புள்ளைக்கு உண்மையா எனக்கு தெரியும், அந்த புள்ளைக்கு இந்த இமோஜினரி மீனிங் என்னன்னு தெரியும், எனக்கு தெரியும். ஸ்டிக்கர் அந்த புள்ள போட்டுச்சு ஒரு ஸ்டிக்கர் உண்டு. இப்ப மத்த புள்ளவெல்லாம் வந்துட்டு பிரைவேட்டா வந்து கேட்டுச்சு, சார் என்ன சார் அவ அப்படி ஒன்று போட்டா பப்ளிக்லன்னு கேட்டுச்சு. சரியா? சில ஸ்டிக்கரை நாங்க பயன்படுத்த போக்கல, இமோஜி கவனம் பாவிக்கணும். யாருக்கு எந்த இமோஜி நாங்க பயன்படுத்த யோசிக்கணும். சரியா? நீங்க செல்லையில அந்த புள்ள பயன்படுத்தின ஸ்டிக்கரை நான் எல்லாரும் பிரைவேட்டா வந்து, என்ன சார் இப்படி ஒரு ஸ்டிக்கர் உங்களுக்கு பப்ளிக்ல போட்ட குரூப்ல, அவ்வளவு பெரிய குரூப்ல, 60-70 பெரிய குரூப்ல அப்படி எல்லாம் மீக்குது. என்ன செல்ல வர பாருங்க. அந்த குறியீட்டு அர்த்தம் தெரியாம அந்த புள்ள பயன்படுத்துற விளைவை பாத்தீங்களா? கவனமா நாங்க அந்த சொற்கள், குறியீடுகள், வசனங்களை கவனமா பயன்படுத்தணும் செல்ல வரேன். ரைட், நாங்க இந்த கேள்வி பாத்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நாங்க அடுத்த வகுப்புல 8வது கேள்வி இருந்து பார்ப்போம். கொஞ்சம் ஆஹா ஹூண்டு போல நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இப்ப டிஸ்கஸ் பண்ணி போட்டு அப்படியே ஒரு சிலபஸ் இருந்தாங்க போவோம். சரியா? இன்னைக்கு படிச்ச பாடம் எப்படி சாட்டிஸ்ஃபையா, கிளியரா விளங்கினா என்னண்டு? ஆம் சார், விளங்குச்சு. நான் விளங்கினா ருமானாண்ட பெஸ்ட் கிளாஸ் புதுசா வந்தாங்க நிறைய பேர் ஈகிதுக்குள்ள. ஆம் சார், அஷானி ஃபர்ஸ்ட். விளங்கிச்சு. எஸ்ட்ரிக் கிளாஸா? ரிசா பெஸ்ட் கிளாஸ். இன்னைக்கு நான் ரிசா எப்படி ஆம் சார், விளங்கிச்சு நல்லா. விளங்கிச்சு. நல்ல சந்தோஷமா அப்போ உங்களுக்கு சிரிச்சு கொண்டு செல்றீங்கன்னா. ஆம் சார், அல்ஹம்துலில்லாஹ். ரைட், ஓகே, குட். நிறைய பேர் புதுசா வந்து எங்க பேர்கள் சரியா விளங்குது இல்ல. ரைட், ஓகே. 25 கிளாஸ் இப்ப நடக்க போகுது. அதுக்கு வராக்கள் அப்படி வாங்க இன்ஷால்லா. அதுலயும் பேப்பர் கிளாஸ் தான் போக வேண்டியது. ரைட், ஓகே, நல்ல இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் சந்திப்போமா? ரைட், பேப்பரை ஏழுமெண்டா பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்து வச்ச லேசா நான் உங்களுக்கு இப்ப நீங்க ரெக்கார்டிங் பார்ப்போம்ல மறுக்கா நல்லமையா பிரிண்ட் எடுத்துக்கோங்க.